கண்ணியமிக்கவர்களே, நமது பெற்றோரைத்தான், நம்மை பெற்றெடுத்த தந்தையைத்தான் நாம் தந்தை என்று கூறிட வேண்டும். நம்மை யார் பெற்றெடுக்கவில்லையோ அவர் நமக்கு ஒருபோதும் உண்மையான தந்தையாக இருக்க முடியாது. ஏன்னா வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு தாய் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக ஒருவர் மேலோங்கி இருந்தால் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம். கல்வி ரீதியிலே ஒருவர் சிறப்பு பெற்றால் கல்வி தந்தை என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான தந்தை என்பவர், உண்மையான தாய் என்பவள் நம்மை ஈன்றெடுத்த அந்த தாய் தான் உண்மையான தாய். நம்மை பெற்றெடுத்த அந்த தகப்பன் தான் உண்மையான தகப்பன், உண்மையான தந்தை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, மாகான முஹம்மத் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் ஆடவர் எவருக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையாக கிடையாது. வலாக்கிர் ரசூல் அல்லாஹ், எனினும் அவர் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார். வஹாத்தமன் நபியீன், மேலும் நபிமார்களின் இறுதியானவராக இருக்கிறார். வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்தையும், அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒரு விஷயத்தை மறுக்கிறான். மறுக்கக்கூடிய விஷயம், அவர் உங்களுக்கு தந்தை அல்ல. வேண்டுமென்றால் ஆன்மீக தந்தை என்று சொல்லலாம், பெற்றெடுத்த தந்தை கிடையாது. ரெண்டு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து. வலாக்கின் ரசூல் அல்லாஹ், எனினும் அவர் அல்லாஹ்வின் திருத்தூதர். ஒன்று. இரண்டாவது, வஹாத்தமன் நபியீன், நபிமார்களின் இறுதியானவர். அப்ப இதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வருவது கிடையாது என்பதனை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே அறுதியிட்டு, உறுதியிட்டு தீர்க்கமாக பேசுகிறான்.